நீ ஒரு சிஎம் எப்படி எந்த முறையில பேசணும் என்ற ஒரு நாவடக்கம் இல்லாம கட்டா கட்டா இந்த மாதிரி பேசுற உனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெளிவா தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்தி இருக்காங்க. அப்படி உணர்த்தி உனக்கு மண்டையில புரியலையா? மண்டையில களிமண் இருந்தா புரியாது. உங்களோட அப்பாவுக்கு அடிப்பாதை போட்டு கொடுத்தது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சார். அவர் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்து ஜெயித்ததுனால தான் விஜயகாந்த் சாருக்கே நம்மளும் அரசியலுக்கு வந்தால் மக்கள் சப்போர்ட் இருக்கும், ஜெயித்தா மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உங்க நம்ம கேப்டன் சார் அடிப்பாதை போட்டு கொடுக்கல, சரியா? ஒன்றே ஒன்று மட்டும் கேப்டன் சார்கிட்ட இருந்து சிஎம் விஜய் சார் கற்றுக்கொண்டாருன்னா அது ஒன்றே ஒன்று மட்டும், ப்ரெஸ் பீப்புளை அவர் ஃபேஸ் பண்ணக்கூடாது, சந்திக்கவே கூடாது. அவங்க ஒன்றுக்கு ரெண்டா போட்டு தன்னோட இமேஜை காலி பண்ணிடுவாங்க, மக்கள்கிட்ட ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிடுவாங்க. இவருக்கு ஒன்றுமே தெரியாது, இவரால் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது, தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு வந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத பில் பண்ணிடுவாங்கன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் விஜயகாந்த் சார் வந்து கற்றுருக்காரு. அதுக்காக நீ கூஜா கீஜா நாவடக்க முதல் வேணும். உன்னைய தூக்கி செருப்பால் அடிச்சு கடாசி கூட உனக்கு இந்த மண்டையில மணி இன்னும் அடிக்கவே இல்லை. நீ இன்னும் நிறைய வளரணும்னு நினைச்சா ஒரு நாட்டோட முதலமைச்சரை எப்படி பேசணும் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. நீ அதுக்கு முதல்ல யாருக்கு பிறந்திருக்கு? ஒரு மகத்தான மாமனிதனுக்கு. அவர் இப்படியா பேசினாலும் இப்படியா கலைச்சாருன்றத பார்த்துக்கோ, சரியா? அதாவது தேமுதிகன்ற ஒரு கட்சியை நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் உருவாக்குனது எதற்காக? இந்த திராவிட கட்சியில அழிச்சு ஒழிக்கணும்ன்றதுக்காக தான். அவங்கள்ட்ட இன்றைக்கு போயிட்டு கூட்டணி பேசி காசு வாங்கி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க அவரோட ஆத்மா உங்களை எல்லாம் மன்னிக்குமா? அவரை குடிகாரன் வெறிகாரன் என்று ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மக்கள் அவரோட மனசுல ஃபுல்லாவே அவரை கெட்டவரா பில் பண்ணது யாரு? இந்த திராவிட கட்சியால. அதை மறந்துட்டு இப்ப எங்க போய் உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்கு.